ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகரியல் கல்ச்சர் தான் கைஸ் செய்ய போகிறோம். வினிகரியல் கல்ச்சர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ், அது போக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி ஃப்ரைஸோடய பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த ஃப்ரைஸுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இந்த வினிகரியல் வந்து கொடுப்பாங்க. இந்த வினிகரியல் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் அது வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபோசிரியா கூட கல்ச்சர் பண்ணலாம். இன்ஃபோசிரியா வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வினிகரியல் வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வினிகரியல் கல்ச்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்து 200 வரைக்குமே இருக்குது. நீங்கள் வந்து எந்த இடத்துல வாங்குறீங்களோ அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈல் வந்து சாப்பிட்டு உயிர் வாழும். அது அப்படியே லைனாக சொல்லிகிட்டே வரேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஒன்று தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வந்து போடக்கூடாது பாட்டிலுக்கு. அது பாட்டில் வந்து ஒன்று தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே பாட்டிலுங்க வந்து மூடி வந்து போடக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிளாத் தான் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து உள்ளே இருந்திருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஈல் வந்து சாகாமல் உயிரோடு இருக்கும். ஸோ அதுக்காக போடுறக்கு ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியே பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கல்ச்சர் வந்து எவ்வளோ நாளைக்கு வைக்கிறோம் அதுதான் கைஸ் ரொம்ப முக்கியம். இந்த வினிகரியல் கல்ச்சர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 years வரைக்குமே வச்சுருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 2 வருஷம் வரைக்குமே நம்ம வந்து வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கெட்டு போன மாதிரி அப்படியே ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 வருஷம் வரைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆச்சு கைஸ். கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி கல்ச்சர் ஆகுது, ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா, நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வீடியோ போட வேணாம் அப்படி தான் யோசிச்சேன். நான் பார்த்திங்கன்னா ஃபுல் சக்ஸஸ் தான். நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வினிகரியில் பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே அந்த பாட்டில் வந்து ஊற்றிக்கலாம். அந்த பாட்டிலில் ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஊற்றுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறைய கல்ச்சர் வந்து போடலான்ட்டு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4 கல்ச்சர் வரைக்கும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பாதி பாட்டில் அந்த காவாசி பாட்டில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பாட்டில் வந்து 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நான் வந்து ஒரு பங்கு தான் ஊற்றிருக்கேன். மீதி 3 பங்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டராக எடுத்து ஊற்றிக்கங்க, எந்த ஒரு சால்ட் கண்டென்ட்டுமே இல்லாத மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஊற்றுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நம்ம அந்த வினிகரியில் ஊற்றுனதுக்கும் இப்போ அந்த வாட்டர் வந்து ஃபில்லாக பாருங்கள். அந்த கலரும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்த்திங்கன்னா ஒன்று மூடி போட்டு நல்லா குளிக்கிருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து ஊற்றி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதை எடுத்து அந்த கண்டெய்னர்லேயே கொஞ்சம் ஊற்றிட்டு ரெண்டுத்துலேயுமே பாதி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த இது வந்து குறைச்சிட்டோம் அளவை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் ஒரே கலராக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஸ்டார்டர் கல்ச்சர் தான் தேவை. அதான் பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுருக்கேன், மூடி அந்த துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வினிகரியல் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2-3 கல்ச்சர் வரைக்கும் போடலாம் பிளான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அந்த கல்ச்சர் வந்து போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பிள் வந்து அப்படியே அந்த தோலை வந்து சீவிக்குங்க. தோலோடு வந்து போடக்கூடாது, தோலை வந்து சீவி தான் பார்த்திங்கன்னா போடணும். தோலை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சீவிக்குங்க. இந்த ஆப்பிளை சாப்பிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஈல் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் வந்து உயிர் வாழ போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து ஒரு கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்தாச்சு. இதிலே பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டர் கல்ச்சர். அந்த ஸ்டார்டர் கல்ச்சர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் வந்து ஒரு ஃபிஷ் யூடியூப் சேனல் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து 150 rupeesக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வந்து சேர்ந்து வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupeesக்கே வாங்கிட்டோம் ஸ்டார்டர் கல்ச்சர். இங்கே பார்த்திங்கன்னா நார்மல் எங்கே நீங்கள் வாங்கினாலுமே 50 இல்லை 100 அது மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைட் எல்லாமே அவங்ககிட்ட வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெத் ஆகிடுச்சு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம சேலும் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்போம், ஒரு ரெட் கலர் ஃபைட்ரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வாங்கினது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வந்து டெத் ஆகிடுச்சு மேலே. மீதி 2 ஃபீமேல் பார்த்திங்கன்னா வந்து சேல் பண்ணிட்டோம். எல்லாம் ப்ரீடிங்காக தான் வாங்கினோம். பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஆனுவல் லீவ் வந்ததுனால நம்ம பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேல் பண்ணுற நிலமை வந்துருச்சு. ஒன்றும் கவலை இல்லை கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு லெவல் பிளான் வச்சுருக்கோம். வேறு லெவல். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்டா வாங்கி ஃபுல்லாக அப்படியே ப்ரீடிங் பண்ணி வெறித்தனமாக வளர்க்க போகிறோம் பீட்டாவை. ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீ அப்படியே லைனாக வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் அதில் பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிடுவோம் அந்த பெரிய பாட்டிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் அடியில் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன பாட்டிலே ஊற்றி அதிலே ஒரு சின்ன கல்ச்சர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணது தப்பாயிருச்சு அப்படின்னாலும் இது இப்போ இல்லை கைஸ். நான் வந்து 5 மாதம் ஆச்சு வீடியோ எடுத்து. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு ஐடியாக்காக. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு கல்ச்சர் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2, 3 செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் ஃபெயில் ஆனாலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இப்போ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாட்டிலில் தான் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கல்ச்சருமே நல்லா தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல்ச்சர் போடலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பீட்டா ஃபிஷ், கப்பி ஃபிஷ் அப்படியே லைனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கப்பி பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஒரு அளவு முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இனி பார்த்திங்கன்னா அதை பற்றின ஃபுல் வீடியோ எல்லாமே போட்டிருப்போம். எப்படி வந்து கப்பி ஃபிஷ் வளர்க்கணும், பிஸ்னஸ் எப்படிங்கிறத பற்றினா ஃபுல்லாக ஒரு 5 பார்ட் வீடியோ வந்து போட்டிருப்போம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் கப்பி ஃபிஷ் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வீடியோவுமே போட்டிருப்போம். அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் விநாயகர் சதுர்த்தின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அதாவது நீங்கள் போடலாம் வேணாம், 2 ப்ளேலிஸ்ட் தான் நம்ம வந்து இது வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த வினிகரியல் கல்ச்சர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான பொருள் இதுதான். நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். அதை பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கோன் ஷேப் வரணும். அந்த எப்படி பார்த்திங்கன்னா அந்த கோன் ஷேப் வந்து வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வினிகரியில் வந்து எப்படி எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லா ஈலும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்காக கொஞ்சம் மேலே வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இங்கு ஃபில்லரோ இல்லை சிரஞ்சோ வச்சு எடுத்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கல்ச்சர் தான் போடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம கல்ச்சர் போட்டு 5 மாதம் ஆச்சுன்னு எப்படியா அவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து அந்த பாட்டில் வந்து கிடைக்கல ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த சின்னதுலேயே வந்து கல்ச்சர் போட்டிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது இருந்தோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கீழே சிந்திச்சு அதை வந்து தொடச்சி விட்ருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த இதிலே வந்து ஊற்றிட்டோம். அந்த கல்ச்சர்லேயும் ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்துச்சு அந்த பாட்டில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஊற்றிட்டோம். இந்த கோன் ஷேப்பில் அந்த பாட்டில் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்படியே கல்ச்சர் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இனி பார்த்திங்கன்னா அதுக்கு எதாவது ஐடியா பண்ணணும். அந்த இதை எடுக்கிற வந்து எடுக்கிறக்காக கோன் ஷேப் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அதை கல்ச்சர் போட்டால் உங்களுக்கு ஈஸி. நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ வாங்கின ஃபிஷ் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கும் கொஞ்சம் ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து உள்ளே போட்டாச்சு. ஆப்பிள் வந்து முக்கியமான பார்த்திங்கன்னா தோலோடு போட்டுருவேன்னா அது எதாவது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தோலை சீவியே போடுங்க. பார்த்திங்கன்னா 2 கல்ச்சர் ரெடி ஆயிடுச்சு. கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அந்த கலரு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கலாம். அதுக்கான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து கல்ச்சர் பண்ணும்போதே அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வரும் நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வினிகரியல் கல்ச்சரு. ஸோ அதனால் எப்படின்னு தெரியல. ஆனால் சக்ஸஸ் கைஸ். உண்மையாலுமே நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆச்சு. திரும்ப அதை சொல்லிகிட்டு இருக்கேன். 5 மாதம் ஆச்சு வீடியோ எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா கல்ச்சர் போட்டு 5 மாதம் ஆகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கல்ச்சர் ஆகிருக்கு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த மீதி கல்ச்சர் போகிறது எல்லாமே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வினிகரியில் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இந்த வினிகரியில் பார்த்திங்கன்னா அந்த வினிகரோடு நீங்கள் எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டப்பில் டேங்க்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஆயில் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். அது ஆயில் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷால் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்காக மேலே வரும். ப்ரீத் பண்ண முடியாமல் ஃபிஷ் வந்து டெத் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோன் ஷேப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரோட அந்த வினிகரியில் எடுத்து ஊற்றும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து நம்ம அதை செப்பரேட் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வந்து சொல்லுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பீட்டான்னு ப்ரீட் பண்ணலை. ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா செப்பரேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ போட்டு பீட்டா ப்ரீடிங் வீடியோவும் போட்டு எல்லாமே சூப்பராக நீ வந்து சேனலில் வரப்போகுது. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா சேனல் வந்து அதிகமாக அந்த வீடியோ இருந்திருக்காது. கொஞ்சம் போரிங்காக தான் போயிருக்கும். அதிகமான ஹிட்டான வீடியோலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதை பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் போன வீடியோவுமே கம்மி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே சூப்பராக போடுவோம். எல்லாமே கண்டென்ட் இருக்குது. கட்டு சேவல் வளர்ப்பை பற்றி எல்லாமே அடுத்த லைனாக வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். வீடியோவை எடுத்தாச்சு, க்ரியேட்டும் பண்ணியாச்சு. என்ன பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற வேலை தான். அது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாள் வந்துடும் கண்டிப்பாக. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆர்டிமியா அது எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே எடிட் பண்ணியாச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். வினிகரில் தெரியுதா என்னன்னு தெரியல. இருட்டில் கூட வச்சு பார்த்தேன், ஃப்ளாஷ் அடிச்சு. அப்போயும் பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரியல. இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ்லையோ இல்லைன்னா நம்ம வந்துட்டு அந்த வினிகரில் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை கிளியராக எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. இதிலே பார்த்திங்கன்னா இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து தெரியலை. அவ்வளோதான். இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது. கல்ச்சர் வந்து இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியுதானே தெரியல, குட்டி குட்டியாக நூல் மாதிரி இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா வினிகரில். பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோலுமே சூப்பராக வரும். வெறித்தனமான கண்டென்ட் எல்லாமே வச்சுருக்கோம். சூப்பராக வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டவுட் என்ன வீடியோ வேணாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பற்றி எந்த வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எந்த வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.